அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்தீர்களா? இல்லை என்றால் இப்பொழுதே வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபியுங்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்னும் வேதத்தை வாசித்து தியானிக்காமல் இருந்தால் நமக்கு ஐயோ! கர்த்தருடைய வேதாகம புஸ்தகத்தை வாசிக்க கூட முடியாத நாட்கள் அது சீக்கிரத்திலே வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு இன்றைக்கே வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நீங்கள் பார்த்தீர்கள். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களுடைய பேரை அவர் பெருமைப்படுத்த போகிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் பேர் யாருக்கும் தெரியாது, என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்பதே இல்லை, நான் அநேக பாடுகளின் மத்தியிலும் உபத்திரவங்களின் மத்தியிலும் நிபச்சொல்லுகளின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் கணவனை இழந்தவள், என்னை எல்லோரும் சாபக்கேடு என்று திட்டுகிறார்கள், என்னால் ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கூட பங்கேற்க முடியவில்லை, நீ எல்லாம் ஏன் இங்கு வந்து கலந்து கொள்ளுகிறாய் என்று சொல்லி என்னை பலி சொல்லுகிறார்கள், என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள், என்னால் வாழவே முடியவில்லை, ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன். கணவனை இழந்த ஒரு துன்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு ஜனங்கள் என்னை படுத்துகிற பாடுகள் ஒரு பக்கம். இதனால் நான் மிகவும் சோர்ந்து போனேன், என்னால் வாழவே முடியவில்லை, ஒவ்வொரு நாளையும் நான் நரகத்திலே கழித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை, சந்தோஷம் இல்லை, என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கப் போகிறேனோ எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி நீங்கள் உள்ளத்திலே பலவிதமான கேள்விகளோடு இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கலாம். ஒருபோதும் கலங்காதிருங்கள். உங்களுக்காக மரித்த தேவன் இன்றைக்கும் சதா காலத்தில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களை அவர் ஆசிர்வதிக்கவே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்த போகிறார். யாரெல்லாம் இன்றைக்கு உங்களை குறை கோரினார்களோ, யாரெல்லாம் உங்களை திட்டினார்களோ, யாரெல்லாம் உங்களை இன்றைக்கு பரிகாசம் பண்ணினார்களோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். உங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அநேக ஜாதிகளுக்கு அவர் ஆசீர்வாதமாய் இன்றைக்கு உங்களைத்தான் வைக்கப் போகிறார். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னை மல்லடி என்று சொல்லுகிறார்கள், எனக்கு குழந்தை பாக்கியம் என்பதே இல்லை, நான் எவ்வளவோ அலைந்து திரிந்து விட்டேன், ஆனாலும் எனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லிவிட்டார்களே, என்னுடைய குடும்பத்தாரே என்னை மல்லடி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள், என்னை எல்லோரும் பரிகாசம் செய்கிறார்கள், என்னை எல்லோரும் நிந்திக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீரின் பாதையிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் அழுகையோடே படுக்கைக்கு செல்லுகிறேன், மறுபடி எழுந்திருக்கும் பொழுதும் அழுகையோடே என்னுடைய நாட்கள் தொடங்கி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் பலவிதமான அங்கலாய்ப்புகளோடு கூட இருக்கலாம். என் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டதே, என்னுடைய சந்ததி இதோடு நின்று போய்விட்டதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருக்கப் போகிறாய், உன்னை அவர் ஆசீர்வாதமாய் வைக்கப் போகிறார், உன் சந்ததிகளை அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். இன்றைக்கு உங்களுடைய கர்ப்பத்தின் கனியை அவர் வாய்க்கச் செய்ய போகிறார். அந்த குழந்தையை கொண்டு அவர் அநேக ஜாதிகளை ரட்சிக்கப் போகிறார். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கேட்டதான வசனத்தின் மூலமாய் இன்றைக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி இயேசப்பா. இந்த வாக்குத்தத்தத்தின்படியே இன்றைக்கும் கூட பலவிதமான பாடுகளின் மத்தியிலே இருக்கிற உம்முடைய ஜனங்களுடைய பாடுகளை மாற்றி
துக்கங்களையும் கலக்கங்களையும் மாற்றி இன்றைக்கு அவர்கள் ஆசீர்வதித்து அவர்களுடைய பேரை நீர் பெருமைப்படுத்துகிற அன்பிற்காக மக்கு நன்றி சப்பா. இந்த நாளிலும் கூட அவர்களுடைய கலக்கங்களை மாற்றும், அவர்களுடைய கண்ணீரை மாற்றி இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அவர்களுடைய பேரை பெருமைப்படுத்தி அநேக சாதிகளுக்கு முன்பாக இவர்களை நீர் ஆசீர்வாதமாய் வைக்கிறதற்காக மக்கு நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன் ஆமீன்.